bloody sweet, bloody sweet, bloody sweet, sweet, bloody sweet, sweet, bloody sweet, bloody sweet. Welcome to the world of Those cooking. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜான்னாவே நம்மளுக்கு பள்ளிவாசலில் வைக்கிற நோன்பு கஞ்சி தான் நினப்பு வரும். இன்றைக்கி நம்ம நோன்பு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். அது ஹெல்த்தியாகவும் குயிக்காகவும் குக்கரில் எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். பச்சரிசி 1 கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு ஒயிட் துணியில் காய போட்டு எடுத்து வச்சுக்கலாம். வெயிலில் காய போட்டாலும் சரி, நிழலில் போட்டாலும் சரி, நல்லா மொறுன்னு காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுலேருந்து நம்ம தேவையான அளவு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 1 டம்ளர் தான் போட்டிருக்கிறேன். 1 டம்ளர் போட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக விட்டுறக்கூடாது. குக்கரில் ஒரு 50 ml அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பாசிப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன், வெந்தயம் சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும், நிறையா போட்டுறக்கூடாது, கசப்பு வந்துடும். இது கூடவே பட்டை 1, ஏலக்காய் 2, கிராம்பு 2 போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு அப்படியே எல்லாம் ஒவ்வொன்றா ஒரு இதாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக அப்படியே செவந்து வரட்டும். இந்த அளவுக்கு செவந்து இருக்கணும். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். புதினா இருந்துச்சுன்னா அது சும்மா ஒரு 2-3 இலை போட்டுக்கலாம். வாசம் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வதங்கின வாட்டி பூண்டு 1 ஸ்பூன், இஞ்சி ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்து போட்டு வரைக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். நல்லா இஞ்சி பூண்டு வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ தக்காளி 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இது கூட உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா எல்லாம் வதங்கி வந்தவாட்டி நான் காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது போட்டாலும் போடலாம், போடலினாலும் இல்லை, நம்மளுக்கிட்ட எந்த காய் இருக்குதோ போட்டுக்கலாம். கேரட்டு, பச்சை பட்டாணி, பீன்ஸும் நான் போட்டிருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கின வாட்டி இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அளவு 1 டம்ளர் அந்த மிக்சியில் போட்டு அரைச்சமில்ல, அந்த 1 டம்ளர் அரிசிக்கு நான் 8 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது திக்காக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாட்ட வேணும்னா 10 டம்ளர் 11 டம்ளர் அளவுக்கு நம்ம இன்னும் ஊற்றிக்கலாம். எல்லாம் ஊற்றிட்டு புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டு நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா கொதி வருது. கொதி வரும்போது நம்ம அரிசி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ இது கூடவே தேங்காய் பால் 2 டம்ளர் நான் ஊற்றுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி பார்த்து குறைச்சி ஊற்றிக்கிங்க. நான் மொத்தமாக இதுக்கு 8 டம்ளர் தான் வச்சுருக்கிறேன். ஆனால் கெட்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் தண்ணியாட்ட வேணும்னா நீங்கள் 11 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். 10 ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 11 ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் இன்னும் தண்ணியாட்டம் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டால் சரியாக இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம குக்கர் போட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரெகுலராக வீடியோ போட பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்துருச்சு.
நீங்கள் அரிசியாக போடுறத விட இந்த மாதிரி மிக்சியில் போட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் திக்காக ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்றதுக்கு வேணும்ன்ட்டு இந்த அளவுக்கு போட்டிருக்கிறேன். நீங்கள் தண்ணியாட்ட வேணுன்னா தண்ணி இன்னும் சேர்த்து ஊற்றிக்கங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது வடையோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Can you catch my point? Varta mame?